மேவாரின் மேன்மையை உயர்த்திய ராணா பிரதாப்பின் இளமை பருவத்தை விவரி. ஸோ மக்களின் மனதில் நீங்காத இடம் பெற்ற ராணா பிரதாப் 1540 ஆண்டு மே மாதம் 9 பிறந்தார். ராணா சங்காவின் வீரம் மறு உருக்கொண்டது போல் அவரது பேரனாக பிறந்தான். தகப்பன் உதயசிம்மனோ நாட்டு மக்களின் வெறுப்புக்கும் வேதனைக்கும் உரியவனாக இருந்தான். உதயசிம்மனுக்குத்தான் வீரத்தின் விளைநிலமாக வந்து பிறந்தவன் பிரதாப சிம்மன். Welcome to Shakina Tutoring Children. Today we are going to see class 10 Tamil paper. Okay, that is at Saritra Sambhavangal. This is lesson number 3, Maharana Pratap. Okay, so the first question is மேவாரின் மேன்மையை உயர்த்திய ராணா பிரதாப்பின் இளமை பருவத்தை விவரி. So you have to tell about his young age. Okay, மேவாரின் மேன்மையை உயர்த்திய ராணா பிரதாப்பின் இளமை பருவத்தை விவரி. Okay, children. உதயசிம்மன் குறிப்பு வரைக. நாட்டு மக்களின் வெறுப்புக்கும் வேதனைக்கும் உரியவனாக விளங்கினான் உதயசிம்மன். உதயசிம்மன் ஒரு உதவாக்கரை. சுக வாழ்விலும் கேளிக்கையிலுமே மூழ்கி கிடந்தான் உதயன். 20 திருமணங்கள் செய்து கொண்டான். அவன் ஆட்சியில் நாட்டின பல பகுதிகள் முகலாயர் வசமாயின. மக்கள் மனம் புழுங்கினர். கோழையான மன்னரின் ஆளுகையிலே மகிமை இழந்து நின்றது மேவார். இப்படிப்பட்ட வீரனுக்குத்தான் வீரத்தின் விளைநிலமாக வந்து பிறந்தான் பிரதாபசிம்மன். உதயசிம்மனுக்கு பல திருமணங்கள் மூலம் பல பிள்ளைகள் பிறந்தார்கள். இவர்களில் பிரதாப், ஜக்மல், சக்தி சிங் ஆகியவர்களே முக்கியமானவர்கள். எல்லோரிலும் ஏற்றம் பெற்று விளங்கியவன் பிரதாப் சிங் தான். பட்டத்துக்கு உரியவனும் இவனே. ஆனால் உதயசிங்கோ தன் காதல் கிழத்தி பட்டியானியின் மகனான ஜக்மலை தனக்கு பின் அரியணையில் அமர்த்தினான். இருந்தும் கெடுத்தான். இறந்த பிறகும் கெடுப்பதற்கு தன் குணத்தையே கொண்ட இளைய மகனை மன்னனாக்கிவிட்டு போனான். சக்தி சிங் வீரத்தை விளக்கும் நிகழ்ச்சியும் அதற்காக அவர் பெற்ற தண்டனையும் விளக்குக. மேவாரின் அரசவை கூடியிருந்தது. ஓர் அழகிய வாள் மன்னரின் சமூகத்துக்கு வந்தது. உதயசிம்மர் அதன் கூர்மையை பரீட்சிக்க எண்ணினார். ஒரு நூல் கட்டி தொங்கவிடப்பட்டது. இதன் மீது இந்த வாளை வீசு என்றார் மன்னர் ஒரு வீரனிடம். அப்போது 5 வயது நிரம்பிய பிரதாபின் தம்பி சக்தி சிங் அங்கிருந்தான். வாளின் கூர்மையை சோதிக்க தந்தை கையாண்ட முறை அந்த சிறுவனுக்கு கேலிக்கிடமாகப்பட்டது. வாளின் கூர்மையை பரீட்சிக்க நூல் கண்டையா பயன்படுத்துவது? இப்படி கொடுங்கள் அதை என்று கூறினான் சக்தி சிங். வாள் அவனிடம் கொடுக்கப்பட்டது. சட்டென்று தன் விரலை அதனால் வெட்டினான். இரத்தம் கொட்டியது. ஆனால் சிறுவனின் வாயோ நல்ல கத்திதான் என்று பாராட்டை கூறியது. ஆனால் உதயசிம்மரோ மகன் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக கருதி அவன் தலையை வெட்டிவிட உத்தரவிட்டார். அவையில் உள்ளோர் அதிர்ந்து போயினர். சிறுவனும் தலை குனிந்தான். சக்தி சிங்கை உதயசிம்மன் சலும்புர மன்னருக்கு தானமாக கொடுக்க காரணம் என்ன? மீண்டும் ராணா பிரதாப்பிடம் சக்தி சிங் வர காரணம் என்ன? ஆலும்பரா என்னும் நாட்டு அரசருக்கு குழந்தைகள் கிடையாது. மேவார் மன்னருக்கு பல தடவைகளில் பல விதங்களில் உதவியிருக்கிறார் அவர். இந்த வேளையில் அவரும் அவையில் இருந்தார். மன்னவா, நீங்கள் பல தடவைகளில் என் சேவையை பாராட்டி பரிசு தர விரும்பினீர்கள். ஆனால் அப்போதெல்லாம் நான் தங்களிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டேன் இல்லையா? அதை நினைவில் கொண்டு இன்று இச்சிறுவனை எனக்கு தானமாக தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உதயசிம்மரும் தன் மகன் சக்தி சிங்கை சாலும்பராவின் அதிபருக்கு தானமாக அளித்து விட்டார். ஆண்டுகள் பல கடந்தன. சாலும்பரா அதிபருக்கு சொந்த மகனே பிறந்து விட்டான். வாரிசு விஷயத்தில் சக்தி சிங் இப்போது அவருக்கு பாரமாக இருந்தான்.
இப்போது பிரதாப் ராணாவாகி விட்டார். அன்று அவையில் தன் தம்பியின் செயலையும் அதனால் அவன் அந்நியனுக்கு மகனாக போனதையும் அவர் மறக்கவே இல்லை. ராணா பிரதாப்பிடம் அவருடைய தம்பியை ராணா பிரதாப் கட்டுப்பாட்டு உணர்வினால் பாசத்தையும் மீறி தன் தம்பி சக்தி சிங்கை நாடு கடத்தினான். ஏன்? விளக்குக. அல்லது இந்த மன்னிப்பு மிகவும் கசப்பான மன்னிப்பு. இதே மன்னிப்பை நான் உனக்கு ஒரு நாள் திரும்பி தருவேன். யார் கூற்று? கூற காரணம் என்ன? விவரி. வசந்த காலத்தில் அஹரியா என்று ஒரு விழா. அப்போது ராணா பிரதாப்பும் சக்தி சிங்கம் வேட்டையாட சென்றனர். ஒரு காட்டு பன்றியை இருவரின் அம்புகளும் கொன்றன. பன்றியை கொன்றது யார் என்பதில் வாக்குவாதம் எழுந்தது. அதன் உடலில் என்னுடைய அம்புதான் முதலில் பாய்ந்தது என்றார் பிரதாப். பன்றி இறந்தது என்னுடைய அம்பினால்தான். இதற்கு நீங்கள் உரிமை கொண்டாடுவது தவறு என்றான் சகோதரன் சக்தி சிங். சக்தி பிரதாப்பின் கோபத்தீயிலே கருகி போவாய், தெரிந்ததா? பிரதாப் தமது பிரதாபத்திலே செருக்குற்றிருப்பாரானால் சக்திக்கும் தனது சக்தியில் கர்வம் கொள்ள தகுதி உண்டு. இருவரது வாள்களும் உரை நின்று வெளிப்பட்டு விட்டன. நிலைமை மோசமானதை கண்ட அங்கிருந்த ஒரு ராஜகுரு இருவரையும் சமாதானப்படுத்தினார். எத்தனையோ சொன்னார், அத்தனையும் வீணாயின. உரையிலிருந்து வெளிப்பட்ட வாள் உணவருந்தாமல் மறுபடி அதனுள் முடங்காது என்றான் சக்தி சிங். வாளோடு வாள் மோதியது. சட்டென்று இடையிலே புகுந்து விட்டார் ராஜகுரு. அவரது குருதி பிடித்த பிறகு, பெரியவரின் தியாகத்துக்கு பிறகு ராஜகுமாரர்களின் வெறி அடங்கியது. ராணா பிரதாப், இப்பெரியவரின் மரணத்துக்கு நீயே காரணம். இக்கொலை குற்றத்துக்காக உனக்கு மரண தண்டனை தர வேண்டும். ஆனால் உன்னை மன்னிக்கிறேன். இனி நீ மேவாரிலே இருக்கக்கூடாது. மேவாரின் எல்லையை விட்டு போய்விடு, போ என்று கர்ஜித்தார். சக்தி சிங்கும் சும்மா இல்லை. அண்ணனின் சொல் கேட்டு முகம் சிவந்தான். இந்த மன்னிப்பு மிகவும் கசப்பான மன்னிப்பு பிரதாப். ஆனால் இதே மன்னிப்பை நான் உனக்கு ஒரு நாள் திருப்பி தருவேன் என்றார். இழந்த சித்தூரை மீட்டும் வரை எதையெல்லாம் செய்யேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டார் ராணா பிரதாப். எப்படி வாழ்ந்து காட்டினார்? விவரி. இழந்த சித்தூரை மறுபடி மீட்பேன் என்று சபதம் செய்து கொண்டார் பிரதாப். சித்தூர் சுதந்திரம் அடையும் வரை நான் பொன் வெள்ளி பாத்திரங்களில் உணவருந்த மாட்டேன். பட்டும் பஞ்சுமான மெத்தைகளில் தூங்க மாட்டேன். ஆடம்பரமான அரண்மனையில் வாழ மாட்டேன். விழாவோ கேளிக்கைகளோ கொண்டாட மாட்டேன். என் மீசையை முறுக்கிக் கொள்ளவும் மாட்டேன் என்று பிரதிஜ்ஞை எடுத்துக்கொண்டார் பிரதாப். அதன்படியே மேவார் நாட்டின் மலைகளையே கோட்டையாகவும் அதில் உள்ள குகைகளையே துண்டு மனையாகவும் நினைத்து வாழ்ந்து வந்தார். காட்டில் உள்ள இலைகள் தான் அவரது உணன்கலன்கள். கற்பாறைகளே தலையணைகள். சந்திரனே விளக்கு. ஆகாயமே கூரை. ஆட்சி பொறுப்பேற்றதும் அரசலை ஒழுங்குபடுத்தினார். கோட்டைகளை பலப்படுத்தினார். குலமானத்தை வளர்த்தார். மக்கள் ஒன்றுபட்டனர்.